Hi hello guys, welcome back to YouTube Tips Tamil channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது ரீசன்ட்டா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருந்தோம் Vidiq ஆப் பத்தி போட்டுருந்தோம். சோ அந்த ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அதை யூஸ் பண்றதால நம்ம சேனல்ல எப்படி வந்து grow பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்குது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். பட் அந்த வீடியோக்கு கீழ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா Vidiq பை பண்ண முடியல bro அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது Vidiq ஆப்ல ஃப்ரீ வெர்ஷன் தவிர்த்து அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன். சோ அந்த வெர்ஷன் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ப்ரொசீஜர் மட்டும் சொல்கிறேன், அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் Vidiq ஆப்பில் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 449 ரூபா, அதாவது 450 ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பே பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படி ப்ரோ வெர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷனலாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனேபிள் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பே பண்ணக்கூடிய மெத்தடில் ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெடீம் கோட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ரெடீம் கோட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் பே அல்லது ஃபோன்பே இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோட் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து 449 ரூபா, அதாவது 450 ரூபா அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. 450 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே பண்ணி கொஞ்சம் செகண்ட்லேயே உங்களுக்கு ரெடீம் கோட் அப்படின்ட்டு சில டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்பர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அடங்கிய ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி நம்ம நிறைய இதுக்கெல்லாம் கூப்பன் கோடில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோடு தான் ரெடீம் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கும் வந்துடும். அதாவது கூகுள் பேல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கும் வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக அந்த கூகுள் பேலேயே வந்துடும். நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெசேஜ் சேட் மாதிரி ஓப்பன் ஆகுறது தெரியுங்களா. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் கோட் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோட் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Vidiq ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே க்ரோ லைக் ஏ ப்ரோ அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், ஃபஸ்ட்டு Vidiq ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிரும். இதில் மேலே க்ரோ லைக் ஏ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்லாக் ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே 449 ரூபா பெர் மந்த் கேன்சல் எனி டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எந்த டைம் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் கேன்சல் பண்ணுறதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ப்ரோ மந்த்லி Vidiq ஃபார் யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டுடே அப்படிங்கிறத கொடுத்துட்டு 449 ரூபா பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேன்சல் எனி டைம் இன் சப்ஸ்கிரிப்ஷன் இன் கூகுள் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ப்ளேல நம்ம எந்த டைம் வேணாலும் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது சிம்பிளானவே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அதனோட கூகுள் பே அக்கௌண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தேவையான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண வாட்டி நமக்கு லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ரீசார்ஜ் கோட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ரெடீம் கோட் வந்து நம்ம எடுத்திருப்போம். கூப்பன் கோடு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா, கூகுள் பே அல்லது ஃபோன்பே யூஸ் பண்ணி நம்ம ரெடீம் கோட் எடுத்திருப்போம். அந்த ஒரு கோடு கொண்டு இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணி கீழே அந்த கோட் என்டர் பண்ணிங்கன்னா கீழே க்ரீன் கலரில் ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ இதில் ரெடீம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 450 ரூபா உள்ள காசு போட்டது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ் விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடீம் கோட் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் Vidiq ஆப்பில் போயிட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 450 ரூபா ஆட் ஆகி உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு ஆட் பண்ண மூலியமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அந்த கார்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து அப்படியே 449 ரூபா அப்படியே பே பண்ணிக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் அந்த
மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நீங்கள் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல, அல்லது மந்த் டு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியர்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிடீம் கோட் எடுத்து நீங்கள் தேவைப்படுறப்ப ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ ஒரு மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ப்ரோவர்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா ரிடீம் கோட் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் எடுத்து செலக்ட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் எடுத்து நீங்கள் வந்து ரிடீம் கோட் வந்து அந்த ஆப்பில் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது. உங்களுக்கு இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.